Assalamualaikum. Hi friends, welcome back to Healthy Foodies. இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான அதே நேரம் ரொம்ப பாரம்பரியமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மாவு போட்டிருக்கேன். அதில் மாவு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. ரெசிபியோட நேம் என்னென்னா அக்கி ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான நேம் சொல்லுவாங்க. ஆனால் பேசிக்கான இதோட நேம் வந்து ரொட்டி தான், அரிசி மாவில் செய்கிற ரொட்டி. ஸோ இதை வந்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அது நல்லா எல்லா தண்ணியுமே உறிஞ்சினதுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் அல்லது ஒரு இடத்துல போட்டுட்டு நல்லா கையால் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும்போதே கையால் நல்லா கிளறி விட்டீங்க, பிணைஞ்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு ஹீட்டாக இருக்கும்போது இதை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா நல்லா ஒரு அதே மாதிரி இது வந்து ட்ரை ஆகவும் விடக்கூடாது. ட்ரை ஆயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு தேய்க்க வராது, சப்பாத்தி மாவு மாதிரி தேய்க்க வராது. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டான டோவாக நமக்கு கிடச்சிச்சு. இப்போ இது கூட நம்ம இதை நான் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு 3 வெரைட்டிஸில் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக தனியாகவே நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னா இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு துருவி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு கேரட்டு, அதே மாதிரி ஒரு பீட்ரூட்டில் ஒரு சின்ன துண்டு பீட்ரூட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு தேவையானது மல்லி இலையை சாப் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பிளெயின் ரொட்டி அப்புறம் வந்துட்டு கேரட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பீட்ரூட் சேர்த்துட்டு 3 வெரைட்டியில் நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ ஏற்கனவே நம்ம கேரட்டும் பீட்ரூட்டும் துருவி வச்சுருக்கோம் தனித்தனி பவுலில். அது கூடவே கொஞ்சம் கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாவுக்கு முன்னாடி வாட்டர் ஊற்றி வச்சுருந்தோம்ல, ஸோ அந்த டைம்லேயே நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அதை தனித்தனியாக கலந்து தனித்தனி பவுலில் அப்படியே வச்சுருங்க. அப்புறமா நம்ம ரொட்டி செய்யும்போது இதை நம்ம வந்து அந்த ரொட்டி மாவு கூட சேர்த்துட்டு பரத்தி நம்ம ரெடி பண்ண வேண்டியதான் வேலை. இப்போ இந்த மாவை வந்து நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 3 பார்ட் பிரித்து வச்சுருக்கேன். இதில் ஒரு இதில் பீட்ரூட்டு, அப்புறம் இன்னொரு பார்ட் கூட கேரட், அந்த மாதிரி சேர்த்து நம்ம இது பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளெயின் ரொட்டி சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம கேரட்டோ பீட்ரூட்டோ சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறமா இதில் பிளெயின் ரொட்டி தனியாக வராது. ஸோ அதனால் நம்ம வந்து அரிசி மாவே இப்போ நான் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதிலையே நான் தேய்க்கிறேன். ஒரே ஒரு முக்கியமான விஷயந்தான் இதில் என்னென்னா, கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை ஆகக்கூடாது. மாவு நல்லா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வெடிப்பாக வரும். இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போடும்போது அது வராது, சரியாக வராது. அப்படி ஒட்டிக்கும், துண்டு துண்டாக வெடித்து அப்படி பிஞ்சு போயிடும். ஸோ அதுக்காக தான். இப்போ பாருங்கள் நல்லா ஒரு இதாகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மூடி வச்சுட்டு அது ரவுண்ட் ஷேப் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் அந்த வீடியோக்காண்டி பண்ணுறேன். இது கூட அவசியம் கிடையாது செய்யணும்னு. நான் வீடியோவில் க்ளீனாக இருக்கணும், அழகாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்படி செய்கிறேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு பராத்தா ரொட்டி செஞ்சிடலாம். பாருங்கள், அந்த லைட்டாக அப்படி ஒரு நொறுங்குது, பிஞ்சு போகுது அப்படின்னா லைட்டாக அதில் தண்ணி தொட்டுட்டு நீங்கள் சேர்த்து விட்டால் போதும், சேர்ந்துடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி செய்கிறேன்னு. இதே மாதிரி ட்ரையாக விடாமல் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிளெயின் ரொட்டி எதுக்கு செய்கிறோன்னா, அதுக்கப்புறமா நம்ம கேரட்டோ அல்லது பீட்ரூட்டோ சேர்க்கும்போது அதில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால் அது ட்ரை ஆகாது. அந்த மாவோட கலந்துக்கும் போது அது கொஞ்சம் மறுபடியும் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். அதனால தான் நான் அந்த பிளெயின் ரொட்டியை வந்து ஃபஸ்ட்டே தேய்ச்சி வச்சுட்டேன்.
இதே மாதிரி இப்போ இந்த பீட்ரூட் சேர்த்ததையும் அதே மாதிரி தான் நம்ம தேய்க்கணும். அரிசி மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எப்போவும் நம்ம சப்பாத்தி மாவுக்கு எப்படி சப்பாத்திக்கு எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி தான் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ரொம்ப முன்னாடி காலத்துலலாம் செஞ்ச ரெசிபி தான் இது. எல்லா ஊர்கள்லேயுமே இந்த ரோட்டி ரெசிபி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படி மார்பிள்ஸ் மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அதே மாதிரி நம்ம கேரட்டு சேர்த்த உருண்டைகளையும் அதே மாதிரி ரொட்டியும் செஞ்சு எடுத்துக்கலாம், பரத்தி எடுத்துக்கலாம். அங்கங்கே உங்களுக்கு வெடிப்பு வருது, அந்த பிளேட்லேருந்து எடுக்க தனியாக வரலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, அது இதாயிரும், சரியாயிடும். ஆனால் மோஸ்ட்லி அது ட்ரையாக விடாமல் நீங்கள் செஞ்சிட்டீங்களே அது கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த லாஸ்ட்டு நான் மேலே இருக்குல்ல அது வந்து கேரட் சேர்த்தது கொஞ்சம், பீட்ரூட் சேர்த்தது கொஞ்சம் லாஸ்ட்டாக மிச்சம் இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு நான் ஒரு ரொட்டி செஞ்சேன். பார்க்கறதுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ அது வந்து நம்ம எப்படி பேனில் போட்டு எடுக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், பேனை எப்போவுமே ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் சேர்க்கவே கூடாது. கண்டிப்பாக ரோட்டி ரெசிபிக்கு வந்து ஆயில் சேர்க்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுட்டு அல்லது டவல் வச்சுட்டு நல்லா அப்படி அழுத்தி எடுக்கணும் பேனில். நான் ஏன் நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன்னா, நாங்கள் எப்போவுமே தோசை வந்து கல் தோசை, அதாவது இரும்பு அயன் கல் இருக்குல்ல அதில் தான் நாங்கள் சுடுவோம். ஸோ அதில் இந்த ரோட்டி செஞ்சதுக்கப்புறமா திருப்பி தோசை சுடும்போது வரவே வராது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து நான்ஸ்டிக்கில் வந்து ரொட்டியை செய்கிறேன். உங்களுக்கு இதுக்கப்புறமா அது வெடிப்பாக இருக்குது அப்படின்னா அந்த கிளாத்தை வந்து கொஞ்சமாக ஈரம் பண்ணிக்கோங்க. ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ரோட்டி மேலே அப்படி நல்லா அழுத்தி எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். ஸ்மெல் எப்படி ஆளை தூக்கிரும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கும்போதே அவங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் சாப்பிடணும் அப்படின்னு. கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. பார்த்திங்கன்னா இந்த வீடியோ காமிச்சாலே போதும், அவங்க கண்டிப்பாக வேணும்னு கேட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இப்போ எல்லா பராத்தாஸையும் நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். ஸோ எல்லாருமே அவங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருந்தது, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது அதில் என்ன எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும் என்னோடய வீடியோஸ்க்கு. எனக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இதே மாதிரி ஹெல்த்தியான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியே ஆகணும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸை நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதுக்காக தான் நான் திருப்பி சொல்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and stay connected.